ராசிக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்கு. பொருளாதாரம், தன லாபம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நேரம் தவறாத நீங்கள் சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியமுமே ஜெயம். வீடு, வண்டி, வாகனம் போன இடத்துலாமும் உங்களுக்கு நல்ல லாபமாகவே அமைஞ்சிருக்கு. லாபஸ்தானமும் ரொம்ப அருமையாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா லாபம் அபரிமிதமாகவே இருக்கும். யார்கிட்டையும் நீங்கள் எதுவும் பேசாத இருந்தால் உங்களுக்கு நல்ல ஜெயம். வெளிநாட்டு காரியத்தை நீங்கள் மெனக்கட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு யோகமும் கிடைக்கும். ஆனால் யாரையும் பணத்தை கொடுத்து ஏமாறாத, கைப்பொருளை கொடுத்து ஏமாறாத சகஜமாக நீங்கள் காரியம் செஞ்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் காளஹஸ்தி தரிசனம் பண்ண முடிஞ்சால் ஒரு தடவை பண்ணலாம். பண்ண முடியாதவா உள்ளூரில் இருக்கிற கோவிலில் நவகிரகத்துக்கு சனி ஞாயிறு போய் தரிசனம் பண்ணினாலே உங்கள் காரியம் வெற்றி மேலே வெற்றியாக அடையும். அதனால் மேஷ ராசிக்காரன் இந்த வருஷத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரிஷபராசிக்கு தனஸ்தானம் ஒரு வாரம் கூட இருக்கும், ஒரு வாரம் குறைச்சலாக இருக்கும். ஆனால் சரியான அளவில் சமமாக கிடச்சிரும். உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன விஷயத்துலேயும் ஓரளவு சிரமங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. வேலையில் கொஞ்சம் அழுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வேலையை நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே பார்த்துட்டே இருங்க. ஆனால் அது வேலையை விட்டுட்டு இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போகிறேன், அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு போகிறேன்னு போக வேண்டாம். ஆனால் வேலையில் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் கவனமாகவே இருந்துட்டு இருக்கணும். வெளிநாட்டு உத்தியோக விஷயமாக நீங்கள் நல்லாவே மெனக்கடலாம். ஆனால் யார்கிட்டையும் கைப்பொருளையோ இதையோ நம்பி இருங்காத, முயற்சியை எடுத்துகிட்டே இருங்க. முயற்சி உங்களுக்கு சாதகமாகவே மாறும். அப்புறம் குரு அவங்க ராசிக்கே வரப்போகிறதுனால கொஞ்சம் தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணாத குரு தியானம், குரு வணக்கம் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சால் ஆலங்குடி போய் தரிசனம் பண்ணுங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. மிதுனத்துக்கு 4ஆம் வீட்டிலையும் நல்ல அமைப்பாக வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே இருக்குது. பொருளாதாரமும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஓரளவு சமமாகவே வரக்கூடிய லாபமான நிலைமையாக தான் இருக்குது. வேலையும் நல்லா தான் இருக்குது. வேலையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. லாபஸ்தானம் உங்களுக்கு அபரிமிதமாகவே இருக்குது. அதனால் லாபம் கிடச்சிட்டே இருக்கும். வெளிநாட்டுக்கு நீங்கள் முயற்சி செய்யறதே கொஞ்சம் யோஜனை பண்ணி முயற்சி செஞ்சால் உங்களுக்கு காரியம் எல்லாமே வெற்றியாகவே முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கடகத்துக்கு இந்த வருஷம் நன்னாவே அமைஞ்சிருக்கு. பொருளாதாரம், லாபம், தனம் எல்லாமே உங்களுக்கு நன்னாவே இருக்கும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே அது வெற்றி மேலே வெற்றியாக நடக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால எந்த காரியத்தையும் நீங்கள் நின்று நிதானித்து செய்யணும். எந்த இடத்துலையும் வேகமோ கூடாது. விவேகம்தான் உங்களுக்கு முக்கியம். லாபமும் உங்களுக்கு நல்லாவே அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய லாபம் இருக்குது. அந்த லாபம் நேர்வழியில் வரும்போது உங்களுக்கு நன்னாவே செய்யும். வேலையில் நன்னா தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை தான் கொடுக்கணும். அடுத்தவா அதை செஞ்சா, அடுத்தவா இதை செஞ்சான்னு சொல்லாத உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி மேலே வெற்றி. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடற்பயிற்சியோ எக்ஸசைஸோ நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது. சனிக்கிழமை நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுன்னு வந்தால் உங்களுக்கு சனியால் வர பிரச்சனையும் ஆகிடும். மற்றபடி இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல அபரிவிதமான வருஷமாகவே இருக்குது. சிம்மத்துக்கு இது நல்லாவே நல்லாவாக இருக்குது. 8ஆம் வீடுங்கிற போது நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மறைமுகமான ஒரு எதிரிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். உங்கள் வாக்கு அமைதியாக இருக்கிற போது உங்களுக்கு தனமும் நன்னாவே வரும், லாபமும் நன்னாவே வரும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொழில் உங்களுக்கு நன்னாவே இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்தால் தான் உங்களுக்கு சகல காரியமும் வெற்றியும் ஜெயமும் கிடைக்கும். உடலில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நன்னா இருக்குது. லாபமும் உங்களுக்கு அபரிமிதமாகவே கிடைக்கிறதுன்னு வரும். அந்த லாபத்தை சரியான வழியில் நீங்கள் உபயோகப்படுத்திட்டால் உங்களுக்கு பின்னால் வருமானமாக மாறும். கன்னி ராசிக்கு எதிராளிகிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும்.
பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலையை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துன்னு வந்தேன்னா உங்களுக்கு சகலமும் வெற்றி மேலே வெற்றியாக ஜெயமாக கிடைச்சிட்டு மற்ற எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு லாபமாக இருந்துருக்கு. வீடு வண்டி வாகன விஷயத்தில் அடிக்கடி சின்ன சின்ன செலவுகள் வரும். உடல் உஷ்ணமான ஒரு இது வரும். அதனால் நீங்கள் உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கணுன்னா கொஞ்சம் பார்த்து யோஜனை பண்ணுங்க. பாக்கி இங்கே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சகல காரியமும் வெற்றி மேலே வெற்றியாக இருக்குது. நீங்கள் நரசிம்மரை வழிபட்டுன்னு வரது உங்களுக்கு சகல காரியமும் ஜெயமாகும். துளாராசிக்கு சகல காரியமும் ஜெயமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. குலதெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு கூடவே இருக்குது. வீடு வண்டி வாகனத்தில் நான் இரும்பு வீடு பழைய வீடு இதேமாரி வாங்கிறதே உங்களுக்கு நன்னாவே லாபமாகவே வரும். பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுனாலும் உங்களுக்கு சகல லக்ஷ்மி கடாட்சமாக நன்னாவே இருக்குது. உடல் ஆரோக்கியமும் நல்லாவே தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மே மாதத்துக்கு மேலே குரு உங்களுக்கு மாறுறதுனால உடல்லையும் பிரயாணத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கைப்பொருள்லையும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பற்றியும் கொஞ்சம் அந்த டயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாக்கி உங்களுக்கு சகல காரியமும் வெற்றி மேலே வெற்றியாக இருக்கும். மகாலட்சுமியோட கூடிய பெருமாளை நீங்கள் வணங்குற போது உங்களுக்கு சகலமும் வெற்றி மேலே வெற்றியாக ஜெயமாயிட்டே வரும். விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் நல்ல அருமையானவே வருஷம்தான். தன லாபம் எல்லாமே போட்டுன்னு உங்களுக்கு கிடைச்சாலும் உங்கள் வார்த்தையில் நன்னா நின்று கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணிக்கோங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருது எல்லா காரியமுமே மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்கிற போது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். வேலையிலையும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை, நன்னாவே இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நன்னா ஆகுமே வந்து அது வரைக்கும் நீங்கள் உடலில் கொஞ்சம் நல்ல கவனமாகவே இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல லாபமாகவே கிடைக்கும். நீங்கள் வெளியிடம் போகணுன்னா அது கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் செலவும் இருக்கும். உங்களுக்கு எதேச்சியாக கிடைக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முருகனை எவ்வளவுக்கு சோஸ்திரம் பண்ணிட்டு வரையிலோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்கள் காரியம் லாபமாகவே நடக்கும். தனுசுக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமாகவே நல்ல அமைப்போடையே இருக்குது. உங்களுக்கு காரியம் சகலமும் வெற்றி மேலே வெற்றியாகவே நடந்துகிட்டே இருக்கும். வீடு வண்டி வாகன பூர்வ புண்ணியமும் எல்லாமே உங்களுக்கு நன்னாவே இருக்குது. ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் 6ஆம் இடத்துக்கு குரு போய்டுறதுனால நீங்கள் கொஞ்சம் அளவோடு செலவழித்து எல்லார்ட்டையும் அளவோடு பேசிகிட்டே இருந்தால் உங்கள் காரியம் வெற்றி மேலே வெற்றியாகும். தேவையில்லாத பேச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் காரியம் அத்தனையுமே நஷ்டமாயிடும். வேலை உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. வேலையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு நன்னாவே தான் இருக்குது. தேகப்பயிற்சி பண்ணிகிட்டே வந்தால் உங்களுக்கு நன்னா இருக்கும். முடிஞ்ச போது நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் என்ன முடிகிறதோ அதை உதவி பண்ணிகிட்டே வந்தால் உங்கள் சகல காரியமும் நல்ல ஜெயமாகவே இருக்கும். வெளிநாட்டுக்கு நீங்கள் மெனக்கடுறதே நம்பி யாரையும் ஏமாறாத நீங்களாம் மெனக்கடுங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க இன்னொரு 5-6 மாதம் ஆகும். மகர ராசிக்கு இப்போ 7ஆம் இடத்து சனியாகவும் போயிடுத்து. தனஸ்தானாதிபதியும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல அனுகிரகத்திலேயே இருந்தாலும் எல்லாத்துலேயும் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருந்து காரியம் செய்ய வேண்டியது. மற்றபடி உங்களுக்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவை. நம்ம எதுலுக்கு அவ்வளவு இதுவாக நேர்மையாக நடந்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு எல்லா காரியமே சகலமே வெற்றி பெறும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். திருமணமாகாதவளுக்கு திருமண முயற்சியும் கிடைக்கும். வீடு வாகனம் வண்டி அதெல்லாமும் நல்லபடியாகவே கிடைக்கும். ஆனால் பழைய வீடாக வாங்கினெல்லாம் உங்களுக்கு லாபமாகவே இருக்கும். வண்டி வாகனத்தை நன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை தரவாக செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சகல நன்மையும் தரும், வெற்றியும் தரும். அதனால் மகர ராசிக்காரன் இந்த வருஷத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
கும்பராசிக்கு தனாதிபதி நல்லாவே முயற்சியோடு இருந்தேன்னா ரொம்ப தனம் கிடைக்கும். மே மாதத்துக்கு மேலே அபரிமிதமாகவே உங்களுக்கு தனம் கிடைக்கும். வண்டி, வாகனம், வீடு எல்லாமே வாங்கக்கூடிய லாபமும் கிடைக்கும். தாயாரோட கொஞ்சம் உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஜென்மத்தில் சனி நிற்கிறதுனால நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. எந்த காரியமும் நிதானமாக நின்று செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு வேலையை விட உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் உங்களால் ஃபஸ்ட்டு வேலை பார்க்க முடியும். வேலையிலையும் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. வேலை இல்லாமல் உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக தான் லாபத்திலேயே தான் இருக்கு. அதனால் வேலையும் நல்லா கிடைக்கும். நீங்கள் வெளியூர் மெனக்கடணுன்னாலும் தாராளமாக மெனக்கட்டுண்டே வரலாம். அதுவும் உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இங்கேயே வேலை மாற முடியுமா இருக்குமே வேண்டி வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியா வரணும்னு எதிர்பார்த்தா கூட உங்களுக்கு நல்லா சாதகமாகவே முடியும். ஆஞ்சநேயர் வழிபாடு தான் உங்களுக்கு சகல நன்மையும் வரும். மீனத்துக்கு ரொம்ப நல்ல அருமையான வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காளஹஸ்தி தரிசனம் ஃபஸ்ட்டு பண்ணிடுறதே நல்லது. முடியாதவ நவகிரக வழிபாடை ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டே வரணும். பொருளாதாரம் லாபம் நல்லா தான் இருக்குது. பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வேலை விஷயமும் உங்களுக்கு லாபமாக தான் இருக்குது. வேலையை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அலைச்சல் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அதனால் லாபமே வழி நஷ்டம் கிடையாது. இதை விரைய செலவாக வரும் போல் இருந்தால் அதை பின்னால் உங்களுக்கு லாபமாக மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் சாமர்த்தியமாக இருக்கணும். உங்கள் குழந்தைகள் படிப்புக்கோ இல்லை உங்களுக்கு பின்னால் உபயோகப்படக்கூடிய அளவுக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு நல்லது. மீனாட்சி அம்மனை சோஸ்திரம் பண்ணிகிட்டே வர வர மீன லக்னக்கார வெற்றி மேலே வெற்றியை அடைஞ்சு வந்துடலாம்.